ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வந்து ரெனியூ எக்ஸ் அப்படின்னு சொல்லி ரெனியூபிள் எனர்ஜிக்கான ஒரு எக்ஸ்போ நடத்துகிறாங்க. ஸோ இங்கே பார்த்தாலே தெரிஞ்சுக்கும், நிறைய சோலார் பேனல், பேட்ரிஸு அண்ட் இதில் வந்து என்னென்ன டெக்னாலஜிஸ் புதுசாக இப்போ வந்திருக்க டெக்னாலஜிஸு எல்லாமே வந்து இந்த எக்ஸ்போவில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி தான் லாஸ்ட் நாள் 29th இன்றைக்கி முடியுது. ஸோ நம்ம கரெக்டாக ஈவினிங் டைமில் இப்போ முடிகிற டைமில் வந்திருக்கோம். எக்ஸ்போவில் கூட்டமே கம்மியாயிடுச்சு. ஸோ எக்ஸ்போ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா யூனிகார்ன் அப்படின்னு சொல்லி பெரிய சோலார் பேனல் வச்சுருக்காங்க. உள்ள என்ட்ரன்ஸ் உள்ளே நுழையும் போதே ஒரு பெரிய பேனல் வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்தாலே தெரியுதா, இது ஒரு இந்த டெக்னாலஜிலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நல்லா சாலிடாக இருக்கும்னு நினைக்கிறேன். சூரியன்லேருந்து எந்த அளவுக்கு மேக்சிமமாக உங்களுக்கு பவர் எடுக்க முடியுமோ அதெல்லாம் இந்த பவர் எடுக்குது. நம்ம மேலே இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இன்னைக்கு க்ளீன் எனர்ஜி, ரெனியூபிள் எனர்ஜி விஷயமா நம்ம வந்து பார்ப்போம். பெரிய பெரிய பிரம்மாண்ட சோலார் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க ஒவ்வொரு கம்பெனி. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோவாட்டு. இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு பேனலே ஒரு 500 வாட் இருக்கும் போல இருக்கு. ஸோ ரெண்டு பேனல் சேர்த்திங்கன்னா ஒரு 3 கிலோவாட் பேனல் நினைங்க. பெரிய பேனல் இருக்குது. இதுதான் ரெனியூ எக்ஸ் 10 அப்படின்னு சொல்லி 3 நாள் நடத்துகிறாங்க. 27, 28, 29 3 நாள் நடத்துகிறாங்க. அதில் நம்ம இன்னைக்கு லாஸ்ட் நாள் வந்திருக்கோம். சுற்றி பார்த்தா ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. இதில் நம்ம வெளியில் பார்த்தோம்ல என் ஐகான் அப்படின்ற அவங்க மெகா ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ அவங்களோட மெகா ப்ராஜெக்ட் எவ்வளோ பேனல்ஸ் வச்சுருக்காங்க பாருங்க. பெரிய கம்பெனி போலது என் ஐகான். நெட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். வந்து எம்பிபிடி கண்ட்ரோலர்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே சில கண்ட்ரோலர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து HYX ஐ பவர் அப்படின்ற எம்பிபிடி கண்ட்ரோலர்ஸ் வச்சுருக்காங்க. சின்னதாக வச்சுருக்காங்க. இதில் வந்து இதெல்லாம் சின்னதாக இருக்குது. இதெல்லாம் வீட்டில் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோவாட் சார். ஐசி பவர்னு சொல்லிட்டு 3 கிலோவாட். எஸ் சார், 3 கிலோவாட் சார். இது வந்து 8 கிலோவாட் இன்வெர்டருங்க சார். இது 8 கிலோவாட்டுங்க சார். நீங்கள் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 11 kg வந்துடும் சார். வெயிட் 3 கிலோவாட் இன்வெர்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு 11 kg வந்துடும் சார். என்ன ப்ரைஸ் வரும் 3 கிலோவாட்? சார் 3 கிலோவாட் வந்து ப்ரைஸ் வந்து நாங்கள் ஷேர் பண்ணுறோம் சார். உங்களுக்கு ஷேர் பண்ணுறோங்க சார். ஷேர் பண்ணுறோம் சார். இப்போ ஒவ்வொரு அப்ராக்சிமேட்டாக ஒரு சப்போஸ் இது வாங்கணும் ஒரு விருப்பம் இருக்குது அப்படின்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குது பார்க்குறது. எஸ் சார், குட் குவாலிட்டி சார். இது யூரோப்பியன் ஸ்டாண்டர்டில் தான் சார். பார்க்குறது நல்ல குவாலிட்டி சார். இப்போ இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இது வாங்கலாம் அப்படின்னா என்ன ப்ரைஸ்? 16,000 வரும். 16 to 17,000. எஸ் சார். 3 கிலோவாட் சார் ஸ்டார்டிங். நம்மகிட்ட ஸ்டார்டிங் 3 கிலோவாட்லேருந்து மேக்ஸிமமே 3 கிலோவாட். 3 கிலோவாட்லேருந்து அப் டு 110 கிலோவாட் வரைக்கும் இருக்குங்க சார். கிரவுண்ட் மவுண்ட்டுக்கு 350 பண்ணிகிட்டு இருக்கோங்க சார். நாங்கள் 350 கிலோவாட்டில் கிரவுண்ட் மவுண்ட்டுக்கு இருக்குங்க சார். தென் ஆன்கிரிட் சார். ஆன்கிரிட் ஸ்டிங் இன்வெர்டர் சார். ஸோ அடுத்து அப்கமிங்கில் ஹைப்ரிட்டும் லான்ச் பண்ணிடுவாங்க சார். இப்போதைக்கு நம்மகிட்ட ஆன்கிரிட் மட்டும் ஸ்டாக் இருக்குங்க சார். நீங்கள் மைக்ரோடெக்கும் பண்ணுங்க சார். நாங்கள் வந்து இது சார் டிஸ்ட்ரிபியூட்டர் சார். ஐசிங் பவர் போட்டோம். மைக்ரோடெக் வந்து மேம். இது 3 கிலோவாட் அண்ட் 7 கிலோவாட் மாடலா? 3 கிலோவாட் அண்ட் 3 கிலோவாட் அண்ட் ஓகே. வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் திஸ் 3 கிலோவாட் மாடல்? 22 to 25,000. How can I buy it? Is there any site? You can purchase from us. Okay, so that is your site. It is our goal. goriwatt.com. ஓகே, ஸோ இந்த goriwatt.com அப்படின்னு போனீங்கன்னா இந்த இன்வெர்டர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இவங்க சைட் மாதிரி வச்சு இவங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு கம்பெனி கிட்டேருந்து வாங்கி இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ கேட்டுக்கோங்க, goriwatt அப்படின்ற அந்த சைட்டு. பை டைரக்ஷனல் ஸ்மார்ட் மீட்டர், நம்ம பை டைரக்ஷனல் ஸ்மார்ட் மீட்டர்ஸ் பார்க்குறோம்ல, அது இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியுதுல்ல, நீங்கள் ஆன்கிரிட் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது மாதிரி பை டைரக்ஷனல் இன்புட் அவுட்புட் ரெண்டுமே வரும் இதில். ஸோ அது சேல் பண்ணுறாங்க. அது தனியாக அந்த யூனிட்லாம் அவங்க சேல் பண்ணுறாங்க. அது வந்து சோலார் அப்படின்ற ஒரு கம்பெனி, HPL இந்தியா. இங்கே ஒரு சைட் ஒன்று போட்டிருக்கு. இவங்க வந்து கண்ட்ரோலர்ஸு அண்ட் அதுக்கான கேபிள்ஸு எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரி, நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். எல்லாம் பெரிய பெரிய அப்பா லூமினஸில் பாருங்கள். மறுபடியும் ஒரு எம்பிபிடி கண்ட்ரோலர் பார்க்குறீங்க. அப்பா எவ்வளோ பெரிய கண்ட்ரோலர். இதெல்லாம் வந்து பெரிய, நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருக்கீங்க,
350 கிலோவாட்டு 350 கிலோவாட்டு கிட்ட நீங்கள் போடுறீங்கன்னா இந்த மாதிரி பெரிய கண்ட்ரோலர்ஸ் வாங்கிக்கலாம். இதுவே லட்சக்கணக்கில் இருக்குங்க பெரிய கண்ட்ரோலர்ஸு. லூமினஸ் சொல்லவே தேவையில்லை, அவங்க பல விஷயங்கள் வச்சுருப்பாங்க. என் பேர் வந்து வடிவேல் கிருஷ்ணன். நான் வந்து பார்த்தீங்கன்னா லூமினஸில் வந்து லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக இருக்கேன். ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோலார் ஃபீல்டில் இருக்குது. இப்போ லூமினஸ் ஒர்க் பண்ணுறேன், என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆன்கிரிட் இன்வெர்ட்ரு. இது ஆன்கிரிட் இன்வெர்ட்ரு உங்களுக்கு 2 கிலோவாட்லேருந்து 350 கிலோவாட் வரைக்கும் இருக்குது. இது வந்து லெட் ஆசிட் பேட்டரி வந்து 40 AHலேருந்து உங்களுக்கு வந்து 200 AH வரைக்கும் லெட் ஆசிட் பேட்டரி இருக்குது. 200 AH அப்ராக்சிமேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி 20,000 வரும். இது லித்தியம் அயன் பேட்டரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 வோல்ட்டு 24 வோல்ட்டு 48 வோல்ட்டு 100 AH வரைக்கும் நமக்கு எல்லா பேட்டரியுமே இருக்குது. இது லித்தியம் அயன் பேட்டரி. லித்தியம் அயன் இதோட இது வந்து கண்ட்ரோலரும் சேர்த்து வருதா? எல்லாமே பிஎம்எஸ் இன்பில்டாக இருக்குது. பிஎம்எஸ் இது வந்து எவ்வளோ கிலோவாட்? இது 5 கிலோவாட். இது எவ்வளோ ப்ரைஸ் ஆகும்? இதை இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்கோம். ப்ரைஸ் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த மாடல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் இன்வெர்ட்டர். ஹைப்ரிட் வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோவாட்லேருந்து உங்களுக்கு 20 கிலோவாட் வரைக்கும் இருக்குது. ஹை ஃப்ரீக்வன்சி மாடலில் ரெண்டும் போத் ஒர்க் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மானிட்டரிங் சிஸ்டமும் இருக்குது, டிஜியும் கனெக்ட் பண்ணிக்கலாம், எனி பேட்டரியும் கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரைஸ் எஃபெக்டிவாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபார்மர் மாடலில் ஹைப்ரிட் மாடல். உங்களுக்கு வந்து இதுலேயும் 5 கிலோவாட்லேருந்து 250 கிலோவாட் வரைக்கும் இருக்குது. லிஃப்ட்டுக்குனே தனி இன்வெர்ட்டர் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் கிரிட் 250 கிலோவாட் 350 கிலோவாட் இருக்குது. பேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. இது ஹைப்ரிட் இன்வெர்ட்டரு, ஓகேங்களா. இது ஹைப்ரிட் இன்வெர்ட்டர். இது பேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் கார்னில் G2 635 வரைக்கும் இருக்குது. ஆமாம், பைபிஎஸ்சில் இருக்குது, டாப் கார்னர் இருக்குது. 620 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர் வாட் வந்து 25 ரூபா 50 பைசா ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும். ஆமாம், இப்போ வந்து வர பேனல்லாம் இது மாதிரி மோனோலேயே இது வந்து இன்னும் அட்வான்ஸ்டு செல்லு. மோனோவில் பைபிஎஸ்சியில் இது டாப் கார்ன் பைபிஎஸ்சி. ரெண்டு சைடுமே சார்ஜிங் ஆகும். இப்போ பாருங்க, உங்களுக்கு வந்து ஒரே பேனலாக 620 வாட் கிட்ட இது வந்து 620லேருந்து 635 வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம். ஸோ 30 இயர்ஸ் வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. 12 இயர்ஸ் வரைக்கும் ப்ராடக்ட் வாரண்ட்டி இருக்குது. இதுதான் இவங்களோட டாப்கான் G12R அப்படின்றது தான் இவங்களோட அட்வான்ஸ்டு உங்களுக்கு ஃபோட்டோவோல்டிக் செல்லு. அந்த பேனல்ஸ்லாம் இப்போ நம்ம வாங்கினோன்னே எங்கே போய் உங்கள் லூமினஸ் சைட்லேயே கிடைக்குங்களா? இல்லை, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாவிலும் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க, எல்லா ஏரியாவிலும் டீலரும் இருக்காங்க. நீங்கள் இப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர் நெட்வொர்க் இருக்குது. நீங்கள் அங்கே நியரஸ்ட்டு ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லூமினஸில் என்ன மாடல் வேணுமோ அது கேட்டிங்கன்னா அவங்க கொடுத்து விட்ருவாங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு டோல் ஃப்ரீ லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா வித் 24 ஹவர்ஸில் நேராக இது பண்ணுறாங்க. லூமினஸ் ஒன்லி தான் வந்து எண்ட் டு எண்ட் சொல்யூஷன் பண்ணுறோம். நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கிலிருந்து உங்களுக்கு A to Z ப்ராஜெக்ட் வரைக்கும் எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. லூமினஸ் முடிஞ்சிருச்சுங்க. லூமினஸில் டாப்கான் அப்படின்னு ஒரு பெரிய பேனல் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் அதிக கிலோவாட்டில் போகிறீங்கன்னா ஹை எஃபிஷியன்சி பேனலாக செலக்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா உங்களுக்கு நிறைய கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணோம் அண்ட் அதிக வருஷமும் உங்களுக்கு உழைக்கும். நான் அந்த மாதிரி பேனல்ஸ்லாம் எதிர்பார்த்துக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி லூமினஸில் ஒன்று மாட்டினுச்சு. நம்ம வெளியில் பார்த்தோம்ல, அது கூட ஹை எஃபிஷியன்சி பேனல் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்போ புதுசாக இந்த ஹை எஃபிஷியன்சி பேனல் நிறையா மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. WMSன்னு சொல்லுவாங்க, வெதர் மானிட்டரிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இப்போ ஒரு பிவி சோலார் பிளான்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து வெதரை எவ்வளோ ரெயின் இருக்குது, எவ்வளோ விண்டு ஸ்பீட் இருக்குது, எவ்வளோ விண்டு டைரக்ஷன் இருக்குது, அப்புறம் மாடல் டெம்ப் எவ்வளோ இருக்குது, அண்ட் தென் பைரோமீட்டர் எவ்வளோ இரிட்டேஷன் கொடுக்குது, அதை பற்றி சொல்கிறது தான் இது. ஸோ இது வந்து தனியாக வெதர் மானிட்டர் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய ஃபார்ம்ஸில் அவங்க வச்சுருக்காங்க. பெரிய பெரிய பிளான்ட் வாங்கி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பை டேட்டா லாகர் மூலயமா நம்ம கொடுக்குறோம். டேட்டா லாகர் மூலயமா வேல்யூ எடுத்துக்கிறோம். வி ஆர் மேக்கிங் ஓன் டேட்டா லாகர்ஸ். ஓகே, அடுத்தது சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது வந்து யாருக்கு இந்த விண்ட் எனர்ஜியை யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோன்னா இது ஒரு புது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் இதை பார்க்கலாம். இப்போ நீங்கள் இது மாதிரி ஒரு ஹை ரைஸ் பில்டிங் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த விண்ட் எனர்ஜியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ
ஸோ விண்ட் எனர்ஜி அப்படின்றது நான் உங்களுக்கு வந்து 24/7 மாதிரி அது பாட்டம் சுற்றிக்கிட்டே இருக்கும், கரண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஜென்ரேட்டர் வச்சுருக்காங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஸோ இதுதான் லேட்டஸ்ட்டு, இந்த மாதிரி பேனல்ஸ் தான் நிறைய வச்சுருக்காங்க விண்ட் எனர்ஜி. அதோட டெமோ இங்கே காட்டுறாங்க பாருங்கள். இந்த மலை பிரதேசத்தில் எப்படி சுற்றுது பாருங்கள். ஸோ அந்த மாதிரி சுற்றுதுன்னா நல்ல பவர் ஜென்ரேட் ஆகும். இப்போ இந்த சீஷோர் சைடு, இப்போ நீலாங்கரை சைட்லாம் நீங்கள் வீடு வச்சுருக்கீங்க அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மொட்டை மாடியில் அந்த மாதிரி பேனல்ஸ் வச்சுட்டிங்கன்னா செம்மையாக உங்களுக்கு வந்து விண்ட் எனர்ஜி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் விண்ட் ஸ்ட்ரீம் எனர்ஜி டெக்னாலஜி. ஸோ இவங்களோட கான்டாக்ட்ஸ் இருக்கானா அப்படின்னு நான் காமிக்கிறேன்னா, ஸோ இது வந்து இந்தியன் ஃப்ளாக் கலர்லேயே அவங்க கொடுத்துருக்காங்க. விண்ட் ஸ்ட்ரீம் அப்படின்ற இந்த கம்பெனி தான். இங்கே ஒரு மாடல் வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் லைஃப் டைம் நமக்கு ஒரு வாட்டி போட்டு விட்டாலே நமக்கு வந்து கரண்ட் பாட்டம் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். இதில் இன்னொரு என்ன பியூட்டி அப்படின்னா, நம்ம வந்து இப்போ சோலாரில் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. சோலாரில் என்ன லிமிட்டேஷன்னா, நமக்கு எப்போ லைட்டு நல்லா இருக்கோ அப்போ தான் நமக்கு வந்து எனர்ஜி ஜென்ரேட் ஆகும். ஆனால் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னும் போது காற்று எப்போல்லாம் அடிக்குதோ அப்போல்லாம் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு பவர் கொடுக்கும், நல்ல ஒரு பேக்கப் கொடுக்கும். இப்போ குறிப்பாக இந்த மவுண்டெயின் சைடு இருக்கீங்க, இல்லை உங்களை சுற்றி வந்து நல்லா காற்று அடிக்குது அப்படின்னா இந்த சோலார், இந்த விண்ட் எனர்ஜியை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். விண்ட் ஸ்ட்ரீம் அப்படின்றது தான் இந்த கம்பெனி பேர். மொபைல் மில் இவங்க தனியாக செட்டப் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி சின்ன பாட் ஹவுஸ் அப்படின்றாங்களே, இப்போ ரீசெண்டாக சின்ன சின்ன வீடுகள்லாம் வந்து பண்ணி கொடுக்குறாங்களே. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி விண்ட் எனர்ஜி நீங்கள் மேலே ஒரு பேனலோ இதை கலந்தா மாதிரி நீங்கள் போட்டால் கூட உங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும். பேனல் ஒர்க் ஆகும்போது காலையில் ஃபுல்லாக பேனல் ஒர்க் ஆகுது, நைட்டில் வந்து உங்களுக்கு இந்த இதுலேருந்து உங்களுக்கு விண்ட் எனர்ஜிலேருந்து கரண்ட் வரும். பாருங்க எப்படி இப்போ கலந்தா மாதிரி தான் எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. சோலார் பேனலும் யூஸ் பண்ணுறாங்க, உங்களுக்கு இந்த விண்மில்லும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ தான் எனக்கு இதோட ப்ரைஸ் டீட்டெயில் கிடச்சிது. இதில் வந்து ஒன்று 500 வாட் ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்றாங்க. ஸோ இந்த டோட்டல் செட்டப் இங்கே பார்க்குறீங்களா, 3 கலரில் இருக்குல்ல. ஸோ இது வந்து 1.8 lakh அப்படின்றாங்க. இது வந்து ஹைப்ரிட், உங்களுக்கு சோலாரும் இதுவும் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இது வந்து இந்த டோட்டல் செட்டப்பு வித் மேலே பார்த்திங்கன்னா ஒரு சோலார் பேனல் இருக்குது, கீழே வந்து விண்மில் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 1.8 lakh அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு செட்டப் இருக்குல்ல, ஸோ இந்த ஒரு செட்டப்போட உங்களுக்கு மேக்ஸிமம் ஆர்பிஎம் இங்கேயே போட்டிருக்கு பாருங்கள். கெப்பாசிட்டி 500 வாட்டு, நமக்கு வந்து 950 ஆர்பிஎம். இது வந்து ஹைதராபாத் கம்பெனி, www.windstream.tech அப்படின்றது தான் இந்த கம்பெனி நேம். ஓகே, ஸோ இந்த ஒரு செட்டப் வந்து உங்களுக்கு 500 வாட்டு. ஓகே, லைக் நீங்கள் ஒரு 500 வாட் பேனல் போடுற மாதிரி, பட் இது கொஞ்சம் இடத்த வந்து அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கும். அப்படின்னா நீங்கள் இப்போ நம்ம 2 யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 கிலோவாட்னா நம்ம இந்த ஒரு பேனலும் இந்த ஒரு பேனலும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இங்கே பார்த்தோம், கையை வச்சாலே நல்லா சுற்றுது பாருங்க. ஸோ இது கிட்டத்தட்ட நீங்கள் இப்போ வந்து நம்ம இது ஒரு 1 கிலோவாட்டு, இது ஒரு 1 கிலோவாட், 2 கிலோவாட் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ஒன்றும் 500 வாட்ஸு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஆனால் இதுக்கு கொஞ்சம் இடம் வந்து ஜாஸ்தியாக தேவைப்படும். வெர்டிக்கலாக இருக்கிறதுனால ஈஸியாக நீங்கள் இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா இடத்த வந்து நீங்கள் வெர்டிக்கலாக யூஸ் பண்ணுறதுனால இவ்வளோ தான் நம்ம இடம் யூஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் ஆனால் டால் இருக்கும், மொட்டை மாடலில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விண்மில் தான். அந்த காலத்துலலாம் ஃபேன் வச்சு நம்ம சுற்றுவோம். விண்மில்லாம் ஒரு பெரிய பெரிய ஃபேன் இருக்கும். இப்போ அப்படிலாம் கிடையாது. அழகாக அதுவும் ஏரோடைனமிக்காக ஸ்டார்ட் பண்ணிடுங்க. லைட்டாக காற்று வந்து லைட்டாக இப்படி பட்டாலே போதும், நல்லாவே சுற்ற ஆரம்பிச்சிடும். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங்க. windstream.techல போய் செக் பண்ணி பாருங்கள், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரியும். இங்கே ஒரு 600 வாட்ஸ் பேனல் வச்சுருக்காங்க. பட் இந்த பேனலுக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கிற பேனலுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. G12R வந்து உங்களுக்கு இது 144 செல்ஸ் வரும், இது வந்து 132 செல்ஸ் வரும்.
பேக்கில் கொஞ்சம் ப்ளூ கலராக தெரியுது. ஆனால் இது வந்து பைஃபேஷியல், உங்களுக்கு ரெண்டு சைட்லேயுமே உங்களுக்கு லைட் அப்சர்வ் பண்ணும்.